Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான சாதம்னு இதை எப்படி ரொம்ப சிம்பிளான முறையில் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சாதம் செய்யறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எல்லாம் தேவைப்படாதுங்க, அதிகமான பொருளும் தேவைப்படாது. இப்போ வாங்க இந்த சாதத்தை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இந்த சாதத்தை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, கடுகெல்லாம் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வருது. இதில் வந்துட்டு கடலைப்பருப்பு அடுத்ததாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நீங்கள் என்னோடவே நீங்களும் செஞ்சுட்டு வாங்க, டக்குன்னு இந்த சாதம் ரெடி ஆயிரும். அதை அப்படியே வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்ததான் வந்துட்டு வெள்ளை உளுந்து பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு இந்த சாதத்தோட சேர்த்து நம்ம ஒரு பொரியலும் பார்க்க போறோங்க. அடுத்ததான் வந்துட்டு கறிவேப்பிலை தழை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த சாதத்து கூட நம்ம கொத்தவரங்காய் பொரியல் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. அதுதான் வந்துட்டு இந்த சாதத்தோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துட்டு வதங்கிடுச்சு. அடுத்துதான் இதுல ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பூண்டெல்லாம் வந்துட்டு நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கணும். இந்த மாதிரி சாதம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் அடிக்கடி செஞ்சிருக்க மாட்டோம். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே நீங்கள் இதே மாதிரி தான் செய்வீங்க. 3 காஞ்ச மிளகாயை நல்லா பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு காரத்துக்கு இதில் மிளகாய் தூள் சேர்க்க போறது இல்லைங்க, அதனால வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோடவே வந்துட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இந்த சாதம் வந்துட்டு ரொம்ப குறைவான இன்கிரீடியன்ஸுங்க. அதே சமயத்தில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டியாக இருக்கும். நமக்கு அஜீரண கோளாறு இல்லை இருமல் சளி இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்துட்டு ரொம்பவே பலனளிக்கக்கூடியதாக இருக்குங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் வந்துட்டு நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா கழிஞ்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுலாங்க. நம்ம வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸ் இல்லைனா கூட, லெமன் இல்லைனா கூட, தேங்காய் கூட இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சிம்பிளான முறையில் சாதம் செஞ்சிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க. இப்போ பாருங்க, அரிசி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்துதான் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கங்காட்டியும் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலால வந்துட்டு மல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். இப்ப இதை லைட்டா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் மட்டும் வரட்டுங்க. அதுக்குள்ள வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த சைடு பொரியல் செஞ்சிடலாம். இப்ப பாருங்க, 2 விசிலும் வந்துருச்சு. எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க. இதை எடுத்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் செம்மையாக இருக்கு. இந்த சாப்பாடு வந்துட்டு இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக வரும். சாப்பிடும்போது இன்னும் வேணும்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தோணுங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணனா, 1 ஸ்பூன் குருமிளகு தூள் எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மேலால தூவி விட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம பொரியல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஃபுல்லாக சாப்பிட்றலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுமே சிறிதளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு சிறிதளவு சேர்த்துக்கலாங்க.
ஆல்ரெடி வந்துட்டு நான் கொத்தவரங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சிறிதளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக வந்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எண்ணத்தை வந்துட்டு நல்லா நீளமாக கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி காரசாரமான பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது இந்த சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் அண்ட் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாதம் அதிகமாக உள்ள போயிடும் நமக்கு. அடுத்ததாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க. ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே வந்துட்டு இந்த ரெண்டு டிஷ்ஷுமே வந்துட்டு நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கறது இல்லைங்க, அதனால ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நம்ம வீட்டிலலாம் சில டைம் என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. ஒரே மாதிரி டிஷ் செஞ்சு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே போர் அடிச்சிருக்குங்க. அப்படி இருக்கிற சமயத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி சாதம்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாப்பிடும்போது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த கொத்தவரங்காய் வேகிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது, அதனால் ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இந்த தண்ணி எல்லாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்துட்டு துருவிய தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. மீதி இருக்கிற தண்ணியும் வந்துட்டு நல்லா வத்தி வரட்டும் நமக்கு. பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த பொரியலெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ஆனால் நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாகவும் இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது. அந்த சைட் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரான சாதம் ரெடியாகி இருக்குது. பூண்டு குருமிளகு சாதம் ரெடியாகி இதோடவே சேர்த்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க கொத்தவரங்காய் பொரியல், அதோடவே முறுக்கும் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த பூண்டு மிளகு சாதத்தை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.